ஆமாம்மா, உன்னை யார் இங்கே கூட்டின்னு வந்தா? 1000 ரூபாய் கட்டமும் சொல்லி தானே சேர்த்தாங்க சிறந்த பேச்சாளர் ஆவது எப்படின்னு. இவர் 7 கட்சியில் மாறி இருக்கார், செருப்படி வாங்கி வாங்கி. இவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு தெரியாமே சுற்றின்னு இருக்கார். ஏன்னா எல்லா கட்சியிலும் இவர் பேச போவார். இவரையும் திட்டியிருக்காங்க, கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டார். அப்படி இவர் இருக்கார்ல, சும்மா போவார், இப்படி பேசுகிற மாதிரியே காமிப்பார், பெருசாக பேசியிருக்க மாட்டார். சேஃப்டியாக இருக்கார் இவர் கட்சியில். இவர் இருக்கார, இவர் பேசும்போது திட்டாவே சிரிச்சு தான் பேசுவார். அதனால இவர் பேச்சு கேட்கறதுக்கு கூட்டம் அப்படி கூடும். அவர் இருக்கார்ல, எந்த மேடையிலையும் ஜோடி இல்லாமல் மேலே போக மாட்டார். சினிமா நடிகை ஒருத்தர் கூட்டின்னு போய் பக்கத்தில் வச்சுட்டு அவங்கக்கிட்ட பேசுவார் பாருங்க, மக்கள் அதை கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கை திறந்தவர் அவர் இருக்கார்ல. பல கட்சி மேல்மட்டத்தில் வரைக்கும் இன்னி வரைக்கும் புக் பண்ணுறாங்க, எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட தான் கேட்பாங்க. யாரை பேச்சாளர் போடலாம், யாரை செய்யலாம் அப்படின்னா அவர் தான் டிஸ்கஷனில் இவங்களை கட்சியில் வச்சுக்கலாம். இவரை இந்த மேடைக்கு அனுப்புங்க, அந்த ஊருக்குன்னா இவர் தான் சரிப்படுவார், இந்த ஊருக்குன்னா இவர் தான் சரிப்படுவார் அப்படின்னு பிரித்து கொடுக்குற லெவலில் இவங்க எல்லாம் என் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு ஆள் இருக்காங்க. மேடை பேச்சுனாவே நம்ம ஸ்டூடெண்ட் தான் இருப்பான்.